ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த வாழைக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். வாழைக்காவோட தோலை பீல் பண்ணிக்கலாம். இதோட தோலை இது மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. பீலர் இருந்துச்சுன்னா பீலரில் பீல் பண்ண முடியலன்னா நீங்கள் நைஃப் வச்சோ இல்லைன்னா அருவாமனை வச்சோ நீங்கள் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துடுங்க. இன்றைக்கி சூப்பரான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், நீங்களும் சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி செய்ய கற்றுப்பீங்க. ஸோ வாழைக்காய் பஜ்ஜிலாம் செய்யணுன்னா இது மாதிரி தான் ஸ்லைசஸ் வந்து நீங்கள் போடணும். சரி, இது மாதிரி நல்லா தின் ஸ்லைஸஸாக போட்டுக்கோங்க. எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் முடியுதோ அவ்வளோ மெல்லிஸாக போட்டுக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு செம்ம ஈஸி. இப்போ பாருங்கள், இது மாதிரி தின்னாக ஸ்லைசஸ் வந்து போட்டு தண்ணியில் போட்டு அடிச்சுக்கிட்டோம். எப்பவுமே தண்ணியில் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? இதுலேயே வந்து நம்ம வந்து பஜ்ஜி செய்யலாம். ஸோ இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கிட்டோம் ஒரு கிண்ணத்தில். அதுலேயே வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் அதை கொட்டிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா செய்கிறதுக்காகவே பவுடர்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ நல்ல பிராண்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து கடல மாவு, கிராம் ஃப்ளோர். ஸோ கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். ஸோ நம்ம செய்கிற பஜ்ஜி நல்லா முறுமுறு வர்றதுக்காக அரிசி மாவு, பச்சரிசி மாவு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர்லேயே சால்ட் வந்து இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிகாஸ் அதுலேயே வந்து உப்பு இருக்கும். உங்களுக்கு அந்த உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக வந்து ஊற்றிட்டக்கூடாது, இல்லைன்னா பஜ்ஜி வந்து வராது. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பஜ்ஜிலாம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இது மாதிரி தான் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து முட்டை பஜ்ஜிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட முட்டையை நல்லா அவிச்சிட்டு அதை 2ஆக ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை கூட இந்த மிக்ஸில் நீங்கள் டிப் பண்ணி பொரித்து எடுத்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி ரெடி. சேம் தான், பட் வந்து நீங்கள் ப்ரெட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனியன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பஜ்ஜி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நாம் வாழைக்காய் பஜ்ஜி அதுதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எப்படி டிப் பண்ணோன்னு சொல்லிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டெல்லாம் அந்த வாழைக்காய் நல்லா ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். லேசாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி வந்து செய்ய கற்றுப்பாங்க. நாங்கள் செஞ்ச இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக வாழைக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்குது பாருங்கள்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது வந்து உடச்சக்கல்ல சட்னிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.